ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருச்சியில் 100க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்களை கொண்டு பிரியாணி தயாரிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருச்சியில் 100க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்களை கொண்டு பிரியாணி தயாரிக்கப்பட்டு வருகிறது. 3000 கிலோ எடை இறைச்சியை கொண்டு சுட சுட பிரியாணி தயாரிக்கப்படும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பள்ளிவாசல்களிலும் தர்காக்களிலும் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் திருச்சியில் சமையல் கலைஞர்கள் பலரை கொண்டு பிரம்மாண்டமாக பிரியாணி தயாரிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளவரசன். இப்ப திருச்சி பகுதியில் 15,000க்கும் மேற்பட்டோர் உட்கொள்ளும் அளவுக்கு பிரியாணி தயாரிக்கப்பட்டு வருகிறது. சிறப்பாக இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பா பூர்ணிமா, நாடு முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை வெகு உற்சாகமாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ரம்ஜான் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது பிரியாணி. அந்த வகையில திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் தனியார் பிரியாணி கடைகள்ல பிரியாணி தயாரிக்கும் பணி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்சி ஹக்கீம் பிரியாணி கடையில ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு சுமார் 3000 கிலோ எடையுள்ள இறைச்சியை கொண்டு சுமார் ஒரு 15,000 பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவில் பிரியாணி சீரக சம்பா அரிசி மற்றும் பல்வேறு பிரியாணியினுடைய மகத்துவத்தோட 100க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் ஈடுபட்டு பிரியாணியை தயாரித்து வருகிறார். அந்த காட்சியை தான் நம்ம நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்துல பல்வேறு பகுதியில் இன்று ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதே போல திருச்சி மாவட்டத்துல மணப்பாறை, முசிறி, துறையூர், லால்குடி, திருவெரும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வரும் நிலையில திருச்சி மாநகர் மட்டுமில்லாம திருச்சி புறநகர் பகுதியிலும் பிரியாணி கடைகளில் இன்று மவுசு அதிகரித்துள்ளது. வழக்கமாக பிரியாணி ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 500 கிலோ சமையல் என்றால் இன்று இருமடங்காக பிரியாணி சமைத்து வருகின்றனர். ஏனென்றால் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் இந்துக்கள், கிறிஸ்தவ மக்கள் என அனைவரும் இன்று பிரியாணியை வாங்கி சென்று ரம்ஜான் பண்டிகையை வெகு உற்சாக கொண்டாடுவர். அந்த வகையில 100க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் ஒன்று கூடி இன்று 15,000க்கும் மேற்பட்ட உணவு சாப்பிடுவதற்கு தயார் செய்யப்பட்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பை பெற்றுள்ள நிலையில இந்த பிரியாணியை வாங்குவதற்கு இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாம இந்து மக்களும் இளைஞர்களும் தற்பொழுது திருச்சி மாநகரில் பிரியாணி கடையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளவரசன்.